ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு குப்போல சமையல். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கடையில் போய் காய் வாங்க வேண்டிய வேலை இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ரைஸ் மில்லில் அரைக்க வேண்டிய வேலை இருக்குது. பொடிக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை என்ன எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கணும். அப்படியே வாங்க நம்ம ஒன்றா பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், அரைக்க வேண்டியது அந்த பை. இதை எடுத்து போய் ரைஸ் மில்லில் வைக்கணும். காய் வாங்கிறதுக்காக போனேன்லங்க. அங்கே என்னாச்சு, காய் ஃபுல்லாக விற்று போச்சு. நான் போனதே 11 மணிக்கு. இங்கே ஒரு அண்ணன் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த அண்ணன்ட்ட காய் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா ஓரளவு பரவாயில்லாமல் பார்த்து கொடுப்பார். ஆனால் இந்த டைமிங்க்கு போகணும் அவர்கிட்ட வாங்குறதுக்கு. அப்போ தான் நம்ம கொஞ்சம் பார்த்து வாங்கிட்டு முடியும். நான் இப்போ கடைசி ஆயிடுச்சுங்களா, அதனால் காயே இல்லை. என்ன வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மல்லிக்கட்டு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தேன். அவ்வளோதான். வேறு எந்த காயும் அங்கே வாங்குற மாதிரி இல்லை. கேரட் இருந்துச்சு, கேரட்டு, முட்டைக்கோசு, தக்காளி அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வீட்டில் என்கிட்ட ஏற்கனவே இருக்குது. அதனால உருளைக்கிழங்கும் கொத்தமல்லி கட்டும் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்தது ரொம்ப லேட்டாகி போச்சுங்க. 7 மணிக்கு தான் தூங்கி எழுந்துச்சு. இன்னைக்கு அலாரம் எப்பயும் அடிக்கும், ஆனால் அடிச்சுச்சா என்னன்னு தெரியல. 7 மணிக்கு ஒரு அலாரம் அடிச்சிச்சு. நான் நினச்சேன் மணி 5 மணி இருக்கும் அப்படின்ட்டு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் தூங்கிடலாம் அப்படின்னு பார்த்தேன். அலாரம் தம்பத்தும் மணி பார்க்குறேன், மணி 7 மணி. அப்புறம் என்ன பண்ணுறது, அப்படியே எழுந்திரிச்சிட்டேன். இன்னைக்கு ஸ்கூல் லீவுனால கொஞ்சம் அப்படியே அசால்ட் ஆகி போச்சு. ஸ்கூலே இருந்தாலும் 7 மணிக்கு இருந்துச்சு என்ன செய்ய முடியும்? அந்த டைமில் என்ன சமைக்க முடியுதோ அதுதான் சமைச்சு கொடுக்க முடியும். யாரு இதை சவுண்ட் வருது? அக்கான்னு ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. ஏப்போ ஏப்போ விட்டு தான் ஏதோ சவுண்டு மாதிரி கேட்டுச்சு. எனக்கு யாரோ கூப்பிட்ற மாதிரி. தோசை ஊற்றி சாப்பிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணணும். கைலாஷ்மா, அம்மா சட்னி இருக்குதா? சட்னி இருக்கா, தீர்ந்து போச்சா? சரி பரவாயில்ல. இன்னைக்கு சட்னி பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி அரைச்சேங்க. ஆனால் ரொம்ப கம்மியாக அரைச்சிட்டேன். அது எப்படி தான் அந்த மாதிரி அரைச்சின்னு எனக்கே தெரியல. பரவாயில்ல, எனக்கு பொடி இருக்கு, இட்லி பொடி இருக்குது, அதை வச்சு நான் சாப்பிட்றேன். அம்மாவுக்கு இட்லி பொடி மட்டும் ஒரு தட்டில் கலக்கித்தாயே. அதுதான்டா, எப்படிதான் இந்த வாட்டி கம்மியா அரைச்சுன்னு தெரியல. ஒரு நேரம் நிறைய அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிருப்போம்ல, இந்த வாட்டி சாப்பிட்றதுக்கே பத்தலை. இவங்க 3 பேர் சாப்பிட்டாங்க, எனக்கு தான் பத்தலை. நல்லா இருந்துச்சுல தக்காளி சட்னி. ஆமாம், தேங்காயும் இவ்வளோ கொஞ்சம் அதிகமாக தான் போட்டேன் நான். பிரதீபாவும் சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிச்சு. மத்தியானத்துக்கு இனிமேல் தாங்க சமைக்கணும். சாப்பாடு செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் பாருங்க, இங்கே பாருங்க, கேரட் பீன்ஸ் பொரியல் வச்சுட்டேன். இன்னும் அடுத்து குழம்பு ஏதாச்சும் வைக்கணும். என்ன பண்ணுறேன்னு தெரியல, கேட்டுட்டு தான் சமைக்கணும். ஏன் இன்னைக்கு நான் கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பீன்ஸ் ஏற்கனவே வாங்கி 3 நாள் ஆச்சு. இன்னையோட 3 நாள் ஆச்சு. இன்னும் இதுக்கு மேலே விட்டா வச்சுக்கோங்களேன், முத்தி போயிடும் பீன்ஸ். இன்னும் நாளைக்கு சண்டே ஆச்சா, நாளைக்கு சமைக்க மாட்டோம். இப்போதான் நான்வெஜ் தான் செய்வோம். ஆனால் அடுத்து திங்கக்கிழமை தான் சமைக்கிறது. அதனால் சரி, இதுக்கு மேலே இருந்தால் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு இன்னைக்கு கேரட் பீன்ஸ் பொரியல் வச்சுட்டேன். நேற்று பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு லேட் ஆகி போச்சுங்க. இந்த துணிங்கெல்லாம் போன துணியெல்லாம் கொஞ்சம் தைக்க வேண்டியது இருந்துச்சு. இந்த பிடிச்சி தைக்கிற துணி, டக்கு பிடிக்கிறது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து வச்சு மாசக்கணக்காக இந்த கட்டைப்பைக்குலாம் அப்படியே இருந்துச்சு. சரி, இதை எப்படியா கொஞ்சம் தச்சிருவோம் அப்படின்ட்டு உட்காந்தேன். அதுவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எடுத்து வச்சு படுத்துட்டேன். அதனால தான் காலையில் எந்திரிக்க லேட்டு. இன்னும் கொஞ்சம் வேறு இருக்குது தைக்கிறதுக்கு. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்லாம் தேவைப்படும், ஏதாச்சும் ஒன்று தேவைப்படும், தைப்போம். இப்போ ஒன்றரை மாதமாக லீவு தானே, அதனால் அவ்வளோவா எதுவும் தேவைப்படலை. அதுக்கப்புறம் நேற்று தான் உட்காந்தேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது வேலை. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பொடிக்கெலாம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட். எப்பயும் இல்லாமல் இந்த வாட்டி இந்த மாதிரி ஆயிடுச்சு சட்னி அரைச்சது. காலையிலேயே குழம்பு வச்சுருந்தா கூட குழம்பு வச்சு கூட சாப்பிட்ருப்பேன். நான் காலைல குழம்பும் வைக்கலை. என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு நேரம் அப்படி தான் ஆகும். அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான்.
சட்னி அரைக்கணும் அரைக்கலாம். தேங்காய் இருக்கு, பொரியல் இருக்கு, பச்சை மிளகா எல்லாம் போட்டு அரைச்சிடலாம் தேங்காய் சட்னி. சரி வேண்டாம், நான் அரைக்கல. பரவாயில்ல, ஒரு நேரத்துக்கு அப்படியே பொடி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த தோசை வேற காலையிலேருந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு பசினால தோசை ஊற்றுறதுக்கு பொறுமை இல்லை. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இது காலையில் சுட்ட தோசை மிச்சம். எப்படியோ வீடியோ எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு 4 தோசை ஊற்றிட்டேன். 3 தோசை தான் சாப்பிட்டேன். 1 இருக்கு. ஏங்க ஏங்க மத்தியானத்துக்கு ரசம் மட்டும் வைக்கிட்டான். நேத்தே ரசம் கேட்டீங்கல்ல. சன்ரைஸ் காஃபி தூள். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 டம்ளருக்கு இந்த 1 பேக்கெட் கரெக்டாக இருக்குங்க. நான் வந்து இந்த மாதிரி தான் வாங்குவேன். எனக்கு அந்த பெருசுன்னு அளவு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் சில நேரம் பிள்ளைங்க போடுவாங்க சில நேரத்தில் காஃபி டீ ரெண்டுமே போடுவாங்க. அந்த மாதிரி போடும்போது வந்து அளவு தெரியாமல் கூட குறைய போட்டுடுறாங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்க. போதும், இதுக்கு மேலேயே ஸ்ட்ராங்காக வேணும். இதுவே கரெக்டாக இருக்கும். ஜீனி வாங்கணும், அதனால் நாட்டு சர்க்கரையை போட்டிருக்கேன். காஃபியில் நாட்டு சர்க்கரை போட்டால் எப்படி கொஞ்சம் லைட்டாக கசக்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு அப்படிதான் இருக்கும். இந்த டீயில் காஃபிலலாம் நாட்டு சர்க்கரை போட்டோம்னா ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும். வேற வழி இல்லாமல் போட்டிருக்கேன். இதில் கடைக்கு போகும்போது தான் வாங்கணும். இது கைலாஷ்க்கு, இது எனக்கு. ரசம் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட வேண்டியதாங்க. காஃபிலாம் குடிச்சிட்டு அப்படியே எனர்ஜியாக வந்திருக்கேன். இப்போ நான் வைக்க போகிறது வந்து கோயம்புத்தூர் ஸ்டைல் ரசம். கோயம்புத்தூர் ஸ்டைல் ரசம் வைக்கணும்னு பிளான்லாம் கிடையாது, திடீர்னு தோணுச்சு சரி அந்த மாதிரி வச்சிருவோம் அப்படின்னு. ஏன்னா அந்த ரசம் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் ரசம்லாம் வச்சா அவ்வளோவா அதிகமாக யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் சரி ரொம்ப சூப்பராக வச்சிடலான்னு கோயம்புத்தூர் ஸ்டைலில் வைக்க போகிறேன். வாங்க இப்போ அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்துருவோமா. மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம், இவ்வளோண்டு. கொஞ்சமாக ஜீரகம், அதுக்கடுத்து பூண்டு. இதை வந்து தோல் எடுக்கணும். பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு எல்லாத்தையும் போட போகிறேன். இதுவே கொஞ்சம் தானே இருக்குது. அதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது, கோயம்புத்தூர் ஸ்டைலுன்னு சொல்லி சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான். அதை வந்து உங்கள் ரசம் வைக்கும்போது காமிக்கிறேன். இப்போ இதில் தோல் எல்லாம் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், புளி கொஞ்சம் ஊற போட்டிருக்கேன். பச்சை மிளகா 1 போடலாமா 2 போடலாமான்னு யோசனையாக இருக்கு. 1 போட்டுருவோம். ஏன்னா காரம் அதிகமாகச்சுன்னா அதிகமாக ஊற்றி சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சமாக தான் ஊற்றுவாங்க. அதனால் காரம் கம்மியாக போட்டோம்னா கொஞ்சம் நல்லா அதிகமாக ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடலாம். சுடு சாதத்துக்குலாம் நல்லாயிருக்கும். இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளியும் இந்த புளியோட சேர்த்து நல்லா நைஸாக கரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா அடுப்பில் வச்சிட்டோம்னா எனக்கு கரைக்க முடியாது. அப்புறம் அது ஒரு பக்கம் கடுகுலாம் தீஞ்சு போய் கிடக்கும். இங்கே பாருங்க, ரசத்துக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு சிலர் வந்து நுணுக்குவாங்க, நான் நுணுக்க மாட்டேன். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்குவேன். கோயம்புத்தூர் ஸ்டைல் ரசம்னு சொல்லி சொன்னேன் பாருங்க, இதுதான். இந்த வெங்காயம் இந்த ஒரு பீஸ் மட்டும் போட போகிறேன். இந்த வெங்காயம் வந்து தாளிக்கும் போது போடுவாங்க, போட்டோம்னா சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எப்படி செய்யறதுன்னு நான் சொல்கிறேன். வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து கொஞ்சம் நல்லா பொடியாகவே கட் பண்ணிக்கணும். எனக்கு கத்தியில் அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண வராது. நீங்கள் கட் பண்ணும்போது நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. எனக்கு அருகாமனையில் தான் பொடியாக கட் பண்ண வரும். இதில் வந்து இப்போ முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன், கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். இப்படி வெடிக்குது பயங்கரமாக. அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட கருவேப்பிலை வந்து வாங்கணும். நீங்கள் வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும், அப்போதான் அந்த ரசம் வந்து டேஸ்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வந்துடணும். போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு
இதை எடுத்து ஊற்றிக்கலாம். வெங்காயம் தக்காளியும் புளியும் கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த தண்ணி தான் அது. இப்போ வந்து அந்த மிளகு, ஜீரகம், வெள்ளைப்பூடு, மஞ்சத்தூள், பெருங்காயம் அப்படியே ஒன்றா கலந்து விட்டுருவோம். கையில் சுட்டுச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, ரசத்தை வந்து டேஸ்ட் பார்க்க போகிறேன். இந்த ரொம்ப புளிப்பாயிடுச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். கொஞ்சம் உப்பு தான் போடணும். செம டேஸ்ட். இங்கே பாருங்க, லைட்டாக இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குதா, அப்படியே நுரக்கட்டி நிற்கிது பாருங்க. லேசாக கலந்து விடணும். அப்படி கலந்து விட்டுட்டு திருப்பி அப்படியே ஒரு நிமிஷம் வச்சுருக்கணும். இது என்ன ஆகும்னா திருப்பி இப்படி நுரக்கட்டி வரும். சுற்றியும் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குதா, கொதிக்க ஆரம்பிச்சு அப்படியே சுற்றி நுரக்கட்டி வருது பாருங்க. இப்போ என்ன செய்யணும்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடணும், அவ்வளோதான். தட்டை வச்சு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து மூடி வச்சுருவோம். அப்பளம் நான் இந்த மாதிரி 2 தான் பொரிப்பேன். ஒன்றா பொரிச்சோம்னா எனக்கு எடுக்கிறதுக்கு வராது. இப்போ வந்து சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போய் வச்சிடலாங்க. ரசம் வந்து சூடாக இருக்கு. சாப்பாடை நல்லா ஃபஸ்ட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க, இல்லைன்னா ரசத்தை ஊற்றவும் விரைச்சிக்கிறோம் அப்படியே. இப்போ அப்பளம், காய் பொரியல். நானும் சாப்பிட போகிறேங்க, பசிக்குது. இந்த பிளேட் வச்சுக்கலாம். இந்த வாட்டி தயிர் கெட்டி தயிர் மாதிரி செஞ்சுருக்கேன். ரசம் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ரசம், அப்புறமா தயிர். கேரட் பீன்ஸ் பொரியல். உங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு வைக்கவா? கோயம்புத்தூர் ஸ்டைல் ரசத்தை டேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா இருந்துச்சாங்க ரசம். எப்பயும் போல இருந்துச்சா இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி? சூப்பராக இருந்துச்சுல. சூப்பராக இருக்கு. காரம்லாம் கரெக்டாக இருக்குல்லங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டேன். ரசம் கொஞ்சம் அதிகமாக வந்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு வேற ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம். நீங்களும் இதே போல் இந்த மாதிரி ரசம் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டாட்டா, பாய்.